வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். இது இட்லி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம், ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணுது, 1 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணுது, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லியோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ 2 நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதில் கடுகு அப்புறமா கருவேப்பிலை வச்சு நல்லா தாளித்து கொட்டிடுங்க. இப்போ நமக்கு சுவையான கார சட்னி ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக இட்லி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கார சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.